தொடர்ந்து மழை பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மாநில அளவில் இந்த மழை பாதிப்புகளால் உண்டாகிற நோய்கள், குறிப்பாக டெங்கு, அதேபோல் மழைக்கால தொற்று நோய்களாக இருக்கிற வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, எலிக்காய்ச்சல் மற்றும் முந்தி காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாநில அளவிலான டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், மாஸ் செக்ரட்டரி, பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர், அதேபோல் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் ஆணையர், NHMMD, TNPHSC, TNMSC, அதேபோல் இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும், மாவட்ட வாரியாக இருந்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள் என்று ஒரு 400க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையின் போது இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்யப்படவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆண்டுக்கான பாதிப்பு என்பது, டெங்கு பாதிப்பு என்பது 11,743. 11,743 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இறப்புகளை பொறுத்தவரை 4 எண்ணிக்கையில் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் குறிப்பாக 2012இல் 66 இறப்புகளும், 2017இல் 65 இறப்புகளும், இவை 2 ஆண்டுகளில் தான் அதிகபட்சமான இறப்புகள் என்பது பதிவாகி இருந்தது. அந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து இந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பட்டியலில் இணைப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு இதுவரை 11,000க்கும் மேற்பட்டவர்களுக்குரிய இந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயிரிழப்புகள் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4,676 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கண்காணிக்கும் பணியினை இந்த துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப இவர்கள் நாளையிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த துறைகள் ஒருங்கிணைப்பு என்பது இப்பொழுது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இங்கே சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைப் போலவே அவரவர்களுடைய மாவட்டங்களிலும் சுகாதார மாவட்டங்களில் இதே போன்று அனைத்து துறைகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 11 துறைகள் இன்றைக்கு இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 11 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளையும் அந்தந்த மாவட்டங்களில் ஒன்று கூட்டி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளையிலிருந்து இவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தனியார் மருத்துவமனைகளையும் கண்காணித்து டெங்கு பாதிப்புகளை கண்டறிவது, டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளித்து அவர்கள் யாரும் மருத்துவர்களை நாடாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் தனியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள அனுமதிக்காமல் அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை அந்தந்த மாவட்டங்களில் செய்யவிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இவர்கள் செய்த அந்த பணிகளின் காரணமாக இதே போன்று நடத்தப்பட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் என்பது கடந்த ஆண்டு இல்லாமல் போனது. காரணம், கடந்த ஆண்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் ஒரு 80 நாடுகளில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது. எனவே எப்படி 2012இல் 66 இறப்புகளும் 2017இல் 65 இறப்புகளும் என்கின்ற நிலையில் ஒரு அச்சம் ஏற்பட்டதோ அதே மாதிரியான ஒரு அச்சம் 2023இலும் திகழவிருக்கிறது என்கின்ற அளவிலே இருந்தது. முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இது போன்ற கூட்டம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அப்போது நடத்தி இந்த அலுவலர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து நடத்திய நிகழ்வுகளின் காரணமாக இன்றைக்கு இறப்புகளும் குறைந்திருக்கிறது. பெரிய அளவில் அந்த டெங்கு என்பது
நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்பதான் இது வரைக்கும் இருக்கிறது 11,000, அதாவது கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை இருக்கிற பாதிப்பு 11,743. அதுல இறப்புகள் 4 என்கின்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. இந்த இறப்பை பொறுத்தவரை டெங்கு வந்த உடனே இறந்துடுறாங்கன்னு இல்லை. இந்த நோய் பாதிப்பு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வராம வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று நோய் பாதிப்பு கூடுதலானதற்கு பிறகு மருத்துவர்களை தேடுவது, மருத்துவமனைகளுக்கு வருவது, அது ஒண்ணு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த டெங்கு வரும்போது உடனடியா மருத்துவர்களை அணுகணும். டெங்கு நிலை எந்த காய்ச்சல் பாதிப்பாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்வது அவசியம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிற அந்த விழிப்புணர்வு காரணமா இதுவரை ஒரு 4 இறப்புகள் மட்டுமே பதிவாகிறது. அதான் 11,743 முடிஞ்சது. இப்போ டெய்லி ஒரு 500-600 வரைக்கும் பதிவாகும். நேற்றுக்கான 205. ஆமா, இப்ப என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு, அந்த நோய் பாதிப்புக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகள், அந்த மருந்தின் வீரியத்தன்மை, இவைகள் எல்லாம் தொடர்ந்து பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மருந்துகள் தரப்படுது. நீட்டு வேணாம், நெக்ஸ்ட் வேணாங்கிறது தான் தமிழ்நாட்டின் கொள்கை. நீட்டுக்கு விலக்கு அளிக்கணுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய போர்க்குரல் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு இல்ல அதான் இப்போ நாம செய்தி பதிவு பண்றதே எதிர்ப்புங்கிறது தான். எதுனா 104 உதவியில் இருக்கு. அங்க 40க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் எப்பவுமே பணியில் இருப்பாங்க. 24 மணி நேரம். அதுதான் இப்போ பட்டியல் போட்டிருக்காங்க. 10 மாவட்டங்கள். 10 மாவட்டங்கள். 10ல இதுல இன்னைக்கு இந்த வருஷம் வந்திருக்கிற 11,743ல 57.6% இந்த 10 மாவட்டங்கள்ல வருது. இந்த 10 மாவட்டங்களுக்கு சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நம்ம கிருஷ்ணகிரி, திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டம். இப்போ அதுக்கு தான் ரிவ்யூ பண்ண போறாங்க. இப்போ நேற்றுக்கு இருக்கிற 205 அநேகமா இந்த ரேஷியோவும் அங்க இந்த 57% அதுல தான் இருக்கும். ரிவ்யூ பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு. என்னமா இல்ல கரெக்ட் இல்ல பணியாளர் வீடுலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரு இடத்துல அந்த வீடு குறைவதையா இருக்கிறது. எப்பவுமே அவங்க போனங்கிறது இல்லைங்க. வீட்டுக்குள்ளா காமன் அந்த மாதிரியான சூழ்நிலை எங்கே இல்லை. இது கிராமம். அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த கொட்டாங்கச்சி, டயரு, வாழை மண்டியில் தேங்கிறது, இந்த மாதிரியான இடங்கள் அப்புறம் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது பெருநகர், சென்னை மாநகராட்சியெல்லாம் வழக்கமாக ரெகுலராகவே இருப்பாங்க. எங்கேயும் அதை அலோவ் பண்ணுறது எங்கேயுமே இல்லை. இல்ல அதுதான் இப்போ அதுக்காக இப்போ கடந்த ஆண்டுகள்ல அந்த லிஸ்ட இந்த பட்டியலில் இணைக்கிறதுல பெரிய முயற்சி எடுக்காம இருந்தது. இப்போ போன வருஷத்துல இருந்து 4,656 மருத்துவமனைகள், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. அவங்க தீவிரமா கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்குமே இது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டோம். நம்ம தனியார் மருத்துவமனைகள்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போகணும்னு சொல்றது அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவுறுத்து. இல்ல அது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். வேற அழுத்தம் இல்ல, கண்டிப்பா அது கட்டாயமா அது மாதிரி பண்ணக்கூடாது.
உங்களால முடியலன்னா அப்பவே அரசு மருத்துவமனைக்கு அனுப்பலாம். இல்ல உயர் சிகிச்சைக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு சீரியஸ் கேஸ் ஆமா அது மாதிரி பண்ணலாம். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்புறது கூட இந்த செய்தி பண்ணலாம். ஆமா அது இப்போ அதுதான் இப்போ நகராட்சித்துறை மாஸ் செக்ரட்டரி வந்திருக்காங்க, ஊரக உள்ளாட்சி செக்ரட்டரி இப்போ லைன்ல இதுல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருந்திருக்காங்க. இப்போ எங்கெங்க வந்து கூடுதலாக அவங்க மேன் பவர் போடணுமோ அந்த துறையில வந்து இந்த பருவமழைக்கு ஏற்ற மாதிரி தற்காலிக பணியிடங்களை அவங்க வந்து போட்டு இருக்கணும். இல்லை அது பண்ணுவாங்க. இப்போ 22,000க்கு மேலே இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சொன்னதெல்லாம் அதுதான் மழைக்கால